இன்னைக்கு நாம ரீசெண்டா வந்த ஒரு சூப்பரான கொரியன் டிராமா தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா இது ஒரு ஆன்கோயிங் டிராமாங்கிறதால வாரத்துல மட்டும்தான் இந்த டிராமாவோட எபிசோடு வரும். சரி டிராமாக்குள்ள போலாமா? டிராமாவோட ஓப்பனிங் ஷாட்ல ரேஸ் ட்ராக்க காட்டுறாங்க. அப்போ ஒரு பயங்கரமான காரு ஜெட் வேகத்துல வந்துட்டு இருக்கு. அந்த கார்ல இருக்கிறது நம்ம ஹீரோ தான் போல. ஆக்சுவலா இவருதான் நம்ம ஹீரோ. போக போக எப்படின்னு உங்களுக்கே புரியும். நாம இவரை வந்து இப்போதைக்கு பாஸ்ன்னு கூப்பிடுவோம். சிஎஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட சேர்மன் தான் இவரு. இந்த சிஎஸ் கம்பெனி வந்து நிறைய பிசினஸ் பண்றாங்க. கெமிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறாங்க, சினிமால வேலை செய்யறாங்க, ஸ்போர்ட்ஸ்ல வேலை செய்யறாங்க, இந்த கார் ரேஸ், காரை மேனுஃபேக்சர் பண்றது, அப்புறம் ஈவி காரு, இந்த பேட்டரி, கிட்டத்தட்ட நிறைய கம்பெனி இந்த சிஎஸ்ல இருக்கு. அதோட ஃபவுண்டர் தான் இவரு. இந்த காரை எலக்ட்ரிக் காரை மாத்தின பிறகு ஜெட் ஸ்பீட்ல போகுதுல, இதோட சவுண்ட் கேட்கும் போதெல்லாம் வேற லெவல்ல இருக்கு. இப்படியே போனீங்கன்னா நீங்க F1 ரேஸ்லயே கலந்துக்கலாம் சேர்மன். இங்க பாரு, கார்ல இருக்கிற பேட்டரி ரொம்ப சூடாகுது, அதனால அவுட்புட் ரொம்ப கம்மியா இருக்கு. இப்படியே போனா காரு வெடிச்சிரும். அதனால நம்ம R&D டீம் இருக்குல்ல, அவங்கள கூப்பிட்டு முதல்ல இந்த பேட்டரியை மாத்த சொல்லு. சரிங்க சேர்மன். ஒருத்தன் கூட உருப்படியா வேலை செய்ய மாட்டானுங்க. இந்த சூரியன் மட்டும் டைமுக்கு நல்லா உதிக்குது, ஆனா இவனுங்க வருஷ கணக்குல வேலைக்கு வரானுங்க. ஒருத்தனுக்கும் வேலை செய்ய தெரியல. சஞ்சு சொல்லுங்க சேர்மன், நம்ம டீமை எல்லாரையும் உடனே வர சொல்லு, நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு போயிடுறாரு. கட் பண்ணா இந்த கதையோட உண்மையான ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஒரு ஃபுட்பால் பிளேயர். இப்ப அவன் கிரவுண்டுக்கு தான் வரான். இப்ப அவன் டீமுக்கான மேட்ச் நடக்குது. அதுவும் ட்ரைனிங் மேட்ச் தான். அதுல நல்லாவே பெர்ஃபார்ம் பண்றான். உன்னை நாங்க நோட் பண்ணோம், நல்லாவே ஆடுற. ரொம்ப நன்றி சார். சரி நம்ம டீம்ல ஜாயின் பண்ணிக்கிறியா? நிஜமாவா சார்? நிஜமாவா? சிஎஸ் டீம்ல ஆட போறோனா? ரொம்ப தேங்க்ஸ் சார். வெல்கம் டு தி டீம். அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணு. உடனே அந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்றான். நம்ம ஹீரோவோட பேரு ஹோங்ஜின். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஹோங்ஜின்? என்ன நினைக்கிறேனா, என் திறமைக்கு உண்டான வெகுமதி தான் இது. கண்டிப்பா என்னோட பெஸ்ட்டை கொடுப்பேன். மனசார சொல்றேங்க. இந்த டீமுக்கு கண்டிப்பா கப்பு வாங்கி கொடுப்பேன். கப்பு முக்கியம் பிகிலே. கட் பண்ணா நம்ம சேர்மனோட கம்பெனியை காட்டுறாங்க. சேர்மனுக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம சேர்மன் அங்க வராரு. சேர்மன் வந்த உடனே எல்லாருமே அவரை வெல்கம் பண்றாங்க. குட் மார்னிங் சேர்மன். குட் மார்னிங். எல்லாரும் உட்காருங்க. மிஸ்டர் பார்க், நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் டீமோட பிரசிடென்ட் தானே நீங்க? ஆமா சார். பயங்கரமா குடிக்கிறீங்க போல. அதுக்கெல்லாம் நேரம் இருக்கோ? உங்களுக்கு எப்படி தெரியும் சேர்மன்? உங்ககிட்ட வேலை செய்யறவங்க கிட்ட தட்டி கொடுத்து வேலை வாங்க தெரியல, ஆனா மத்தவங்க வாங்கி கொடுக்கற சரக்க நல்லா போட்டுப்ப, அதோட உன் பாக்கெட்டையும் நிரப்பிப்ப. ஐயோ சத்தியமா இல்ல சேர்மன். சொல்ல போனா எல்லா பில்லையும் நான் தான் கட்டினேன். வாய மூடு. நம்ம சிஎஸ் கம்பெனி இந்த வருஷம் டாப் 5 கூட வந்திருக்கணும், அதானே நம்ம பிளானே. ஆனா இப்ப இருக்கிற நிலைமையை பார்த்தா டாப் 5 இல்ல, டாப் 10 கூட வரமாட்டோம் போல. எதுக்காக நான் தினமும் ரேஸ் ட்ராக்குக்கு போறேன்னு தெரியுமா? உங்க எல்லாரையும் கொடுமைப்படுத்தவா, இல்ல கார் மேல இருக்கிற வெறியாளியா? கம்பெனியோட அந்த அடிப்படை கொள்கை மாறக்கூடாதுன்னு தான். எது லாபம் எது நஷ்டம்னு எனக்கு நல்லாவே தெரியும். நேரத்தோட போட்டி போட்டு நாம ஓடணும். அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நான் வேலையெல்லாம் விட்டுட்டு நிம்மதியா என் வாழ்க்கைய வாழ போறேன். அதாவது ஓய்வு எடுக்க போறேன். இனிமே இந்த கம்பெனியை நல்லா வேலை செய்யற ஒருத்தங்கிட்ட ஒப்படைக்க போறேன். ஏன்னா முன்ன மாதிரி இப்ப நான் இல்ல. அந்த ஸ்பீடு, அந்த பேச்சு திறமை எல்லாமே ஸ்லோ ஆயிடுச்சு. ஞாபகம் மருதியும் கூட. சோ இந்த கம்பெனியோட அடுத்த பாஸ் யாருங்கிறத நம்மளோட டீம் அறிவிப்பாங்க. அதனால நீங்க எல்லாருமே அவங்களுக்கு கோஆபரேட் பண்ணுங்க. கண்டிப்பா சேர்மன். என்னது கண்டிப்பாவா? அந்த காலத்துலலாம் ராஜா ஓய்வெடுக்க போறேன்னு சொன்னா மக்கள் எல்லாமே அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி போக விடாம தடுப்பாங்க. ஆனா நீங்க எல்லாரும் நான் எப்படா போவேன்னு காத்துக்கிட்டு இருக்கீங்க போல. ஒருத்தன் கூட வேணான்னு சொல்லல. அப்படிலாம் இல்ல சேர்மன். நீங்களே இருங்க. என்ன பிச்சை போடுறியா? இந்த கம்பெனியோட பாஸ் நான் தான்டா. நீங்களே இருங்கன்னு சொல்றீங்க. பெரியவனே சின்னவளே, உங்களுக்கு 1 மாசம் தான் டைம். உங்க திறமைய ப்ரூவ் பண்ணுங்க. அப்ப என் முடிவை சொல்றேன். உங்க 2 பேர்ல யார் அடுத்த பாஸ்னு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அப்பா இருங்கப்பா, இப்ப என்னையா பண்றது? யாருன்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே. இப்ப அந்த 2 பேர்ல யாருக்கு போய் நம்ம ஐஸ் வைக்கிறது? அந்த மூத்தவன் இருக்கானே, அவனுக்கு CND கொடுத்தாங்க. ஆனா என்ன பிரயோஜனம்? அவன் தொட்டது எதுவும் வழங்கினதே இல்ல. எல்லாமே நஷ்டத்துல தான் போயிருக்கு. தன்னோட ஃப்ரெண்டுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் வேலை போட்டு தரான். வேற என்ன பெருசா பண்ணி கிழிச்சிட்டான்? அவனை விடு. அந்த சின்னவன் இருக்காளே, அவளுக்கு கெமிக்கல் டிவிஷன் கொடுத்தாங்க. அது என்னவோ நல்லா தான் போகுது. ஆனா அது பெருசா போகுதுன்னு அவளுக்கு ஆணவம் இருக்கு. அதனாலதான் அவகிட்ட வேலை பாக்குறவங்கள மனுஷங்களை கூட மதிக்கிறது இல்ல. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அந்த சின்னவ தான் பெஸ்ட். ஏன்னா உங்களுக்கு தெரியும்ல, மீட்டிங் நடக்கும்போது மூத்தவன் தூங்கிக்கிட்டு இருந்தான். கட் பண்ணா நம்ம சேர்மனை காட்ட, அப்பா நேத்து வரைக்கும் இத பத்தி வாயவே திறக்கல, திடீர்னு என்ன கம்பெனிக்கு புது பாஸ் வரணும்னு சொல்றீங்க? அப்பா இப்பவே முடிவை சொல்லுங்க. எங்கள யார் அடுத்தது? அப்பா இதுக்கு அவன் சரிப்பட்டு வரமாட்டான். என்னால இந்த கம்பெனியை பாத்துக்க முடியும்பா. ஏன் உன்னால மட்டும் தான் முடியுமா? என்னால முடியாதா? நம்பிக்கைக்கு மறுபேரு நான் தான். நம்ம குடும்பத்தோட வழக்கப்படி பெரியவன் தான் கம்பெனியை எடுத்து நடத்தணும். அதனால அப்பா எனக்கு தான் பதவி கொடுப்பாரு. நான் ஒத்துக்கிறேன். நம்ம குடும்பத்தோட வழக்கப்படி மூத்தவன் தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு. ஆனா அதே நேரத்துல ஆண் வாரிசுல இவன் மூத்தவனா, பெண் வாரிசுல நான் மூத்தவன்பா. பொண்ணுங்களை வீட்டுல உட்கார வைக்காம டான்ஸ் கிளாஸ்க்கு அனுப்பாம சண்டை போட தானே அனுப்புனீங்க. அப்படி பார்த்தா இவனை விட நான் தான்பா கெத்து. ஏன்னா இவன் என்கிட்டயே அடி வாங்கி இருக்கான். ஏய் இப்ப அவர் இதை கேட்டாரா? ஒரு அண்ணன் கூட மரியாதை கொடுக்க மாட்டேற? அண்ணனா? டேய் நீ என்னை விட 10 செகண்ட் தான் முன்னாடி போடுற. நம்ம ட்வின்ஸ் மறந்துடாத. இங்க பாருங்க, எதுவும் பேச வேணாம். உங்களுக்கு 1 மாசம் டைம். அந்த 1 மாசத்துக்குள்ள நீங்க உங்களை ப்ரூவ் பண்ணுங்க. யாரு பெஸ்ட்னு ப்ரூவ் பண்றீங்களோ அவங்க தான்
தான் இந்த கம்பெனியோட அடுத்த பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. உடனே நம்ம மூத்தவன் இருக்கால அவன் தன்னோட ஆளுங்களை கூப்பிட்டு பேசுறான். டேய் உடனே நம்ம ஆளுங்களை வர சொல்லுங்கடா. சரி நம்ம யூனிட்ல வேலை எப்படி போகுது? மோசமா போகுது பாசே. மக்கள் அந்த இடத்துல வேலை பண்ணக்கூடாதுன்னு போராட்டம் பண்றாங்க. ஏண்டா மக்கள்னா அப்படிதான் இருப்பாங்க, போராட்டம் பண்ணதான் செய்வாங்க. அதுக்கெல்லாம் நம்ம பயப்படணுமா? காசை கொடுத்து வாயை மூடுங்கடா. நம்ம டைரக்டர் சாங்க பாருங்க, காசை கொடுத்து சோலார் பேனல கட்டினார்ல பாசே. அதுல ஒரு சின்ன பிரச்சனை. என்னையா பிரச்சனை? அந்த இடத்த பெருசு பண்ண வேணாம் பாஸ், இருக்கிற இடத்துலயே அந்த பிளானட்டை கட்டலாம். என்னது இருக்கிற இடத்துல கட்டலாமா? அதெல்லாம் இல்ல, பெருசா தான் கட்டணும். நம்ம கிட்ட இப்ப காசு இல்ல சார். ஏற்கனவே சிங்கப்பூர்ல இருக்கிற மால் எரிஞ்சு போயிருக்கு. அதை சரி பண்ணவே காசு நிறைய ஆகும். இதுல இது பண்றதுக்கு ஃபண்ட் வேணும்ல சார். ஏண்டா நீங்க ஏன் டீமா இல்ல அவ டீமா? நான் தோத்து போகணும்னு ஆசைப்படுறீங்களா? இந்த வியாபாரம் நஷ்டத்துல போகுதோ இல்ல லாபத்துல போகுதோ அது இப்ப முக்கியம் இல்ல. நஷ்டத்துல போனாலும் லாபம் வர மாதிரி கணக்கு காட்டுங்க. நாம தான் டாப்ல இருக்கணும், அவ நமக்கு கீழே தான் இருக்கணும். என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது, இதை எப்படியாவது சரி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, உடனே அவனோட ஆளுங்க எல்லாமே பிசினஸோட அக்கௌண்ட்டை ஃபோர்ஜரி பண்ணிட்டு இருக்காங்க. கட் பண்ணா சின்னவளை காட்டுறாங்க. அவ சிஎஸோட கெமிக்கல் பிசினஸ் ஹேண்டில் பண்றா போல. அதுல ஒரு பேட்டரியை தயாரிச்சிருக்காங்க, அதுவும் கார் கம்பெனிக்கு. இந்த ஈவி கார்ல வரும்ல பேட்டரி, அந்த மாதிரி பேட்டரி தான் தயாரிச்சிருக்காங்க போல. அது பயங்கரமா டாப்ல போகுதான். அதனால பிரஸ்லாம் அவள் வந்து பாராட்டுறாங்க. எங்க டீமோட பெரிய சாதனையே இந்த சிஎஸோட எனர்ஜி தான். உண்மைதான், அந்த லித்தியம் அயன் பேட்டரி தான் இப்ப இந்த உலகத்திலேயே டாப்ல இருக்கு. கொரியாலே எங்க கம்பெனி தான் அந்த ப்ராடக்ட்டை வேகமா பண்றோம். சோ இந்த கெமிக்கல் டிபார்ட்மெண்ட் தான் சிஎஸோட இதயமே. என்ன இப்ப அந்த பேட்டரியில சின்ன குறைகள் இருக்கு, ஹீட் ஆகுது, ஆனா அதையும் நாங்க கூடிய சீக்கிரத்துல சரி பண்ணிடுவோம். சோ இப்ப அந்த பேட்டரி நியூஸை வந்து அவங்க பயங்கரமா வைரல் ஆக்குறாங்க. இவதான் சிஎஸ்க்கு வருமானத்தையே கொண்டு வர மாதிரி பயங்கரமா நியூஸ் எல்லாம் போட்டு மீம் எல்லாம் போட்டு பயங்கரமா டாப்புக்கு கொண்டு போறா. அதுவும் அவளோட பிஆர் டீமை வச்சு. கட் பண்ணா அந்த சஞ்சு நம்ம சேர்மனை போய் பாக்குறான். நிஜமாவே நீங்க ரிட்டையர் ஆக போறீங்களா? எனக்கு விருப்பம் இல்லதான், ஆனா என்ன பண்றது, நான் அறிவிச்சிட்டேனே, நான் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன். சோ வேற வழி இல்ல, இத பண்ணிதான் ஆகணும். என் பசங்க அந்த பதவிக்காக கண்டிப்பா அடிச்சுப்பாங்க. கூட இருக்கிற அந்த வத்தலும் தொத்தலும் யாருக்கு சப்போர்ட் பண்ண போறோம்னு அடிச்சுக்க போறாங்க. அப்ப அவங்களுக்குள்ள சண்டை மூட்டி விட போறீங்களா? குரூப் சண்டை வரணுமா? சண்டை எந்த அளவுக்கு பெருசாகுதோ அப்பதான் யாரு தேர்வாங்க யாரு சரிப்பட்டு வரமாட்டாங்கன்னு நமக்கு தெரியும். ஆனா நீங்க இன்னும் அந்த வாரிசை முடிவு பண்ணல. உங்களுக்கு அந்த 2 பேரும் பிடிக்கல. உண்மையா சொல்லணும்னா யாரு டாப்ல இருக்காங்களோ அவங்களுக்கு தான் பொசிஷனை விட்டு கொடுக்கணும். ஆனா நீங்க பின்னாடி இருந்து இந்த ஆட்டத்தை கலைக்க பாக்குறீங்க. அவங்களோட பவரை காலி பண்ணி ஒண்ணுமே இல்லாம ஆக்க பாக்குறீங்க. கரெக்டா சஞ்சு? நீ என் பையனா பிறந்திருக்கணும்டா. ஏன்னா நீ அப்படி என்ன மாதிரி யோசிக்கிற. சரி எங்க கிளம்பிட்டீங்க? இன்னைக்காவது கரெக்ட் டைமுக்கு போகணும்ல. டைம் ஆயிடுச்சு பார்த்தல, எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேர்மன் கிளம்புறாரு. சேர்மன் போனதும் அந்த சஞ்சு வந்து யாருக்கோ கால் பண்றான். நான் சொன்ன வேலையை முடிச்சிட்டியா? சரி சீக்கிரமா முடி. கட் பண்ணா சேர்மன் அவரோட வீட்டுக்கு தான் போறாரு. வீட்டுல விருந்து தடபுடலா இருக்கு. சேர்மனுக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சேர்மனும் வந்துடுறாரு. உங்களுக்கு பிடிச்ச மீன் குழம்பு பண்ணிருக்கேன், செமையா இருக்குமா, ஃப்ரெஷ்ஷா இருந்தது, அதான் உங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன். சங்கி சாப்பிடும் போது பேசக்கூடாதுன்னு தெரியும்ல, புரியுதுங்க, மன்னிச்சிருங்க, இனிமே பேச மாட்டேன். பசங்களா சாப்பிடும் போது யாரும் பேசக்கூடாது, குறிப்பா பிசினஸ் பத்தி நீங்க யாரும் பேசக்கூடாது. அப்பாவை நிம்மதியா சாப்பிட விடுங்க. ஆனா இந்த பசங்க விடமாட்டாங்க போல. அப்பாவை எப்படியாவது கரெக்ட் பண்ணணும்னு அவங்க பிசினஸ் ஆகா ஓகோன்னு போகுதுன்னு பில்ட் அப் கொடுக்குறாங்க. அப்பா நம்மளோட லித்தியம் பேட்டரி இருக்குல்ல, அது டாப் லெவல்ல போயிட்டு இருக்குப்பா. இப்போ அடுத்ததா சாலிட்ரி பேட்டரிய இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கேன். நியூஸ் பாத்தீங்கல்ல, இப்போ அதுதான் ட்ரெண்டிங்ல நம்பர் 1ல இருக்கு. ஹலோ ட்ரெண்டிங்ல வேணா நீ நம்பர் 1ஆ இருக்கலாம், ஆனா ஸ்டாக் ஏறினதுக்கு காரணம் என்னோட சிஎன்டி ப்ராஜெக்ட் தான். நான் கட்டுற அந்த பிளான்ட்டால தான். ஞாபகம் இருக்கட்டும், நான் சொல்றது என்னன்னு தெரியுமாப்பா? அந்த நிலக்கரி குடோன் இருக்குல்ல, அந்த பிளான்ட்ட பத்தி தான் சொல்றேன். டேய் புழுகாதடா, நான் கேள்விப்பட்டேன் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற இடத்துல மக்கள்லாம் போராட்டம் பண்றாங்களே, அந்த பிளான்ட் வரக்கூடாதுன்னு. மக்கள் போராட்டம் பண்ணதான் செய்வாங்க, ஏன்னா பிளான்ட்ட பெருசாக போறோம் அப்படின்னா எதிர்ப்பு வரதானே செய்யும். ஆனா ஒரு பிசினஸ் மேனா அதை எதிர்த்து போராடுறவன் தான் நல்ல பிசினஸ் மேனு. சரி நீ அவங்கள சமாளிச்சிருவியா? அப்ப நம்ம சேர்மனு போராட்டம் பண்றவங்க பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க, அதுக்கெல்லாம் நம்ம பயப்படக்கூடாது. போராட்டம் பண்றவங்களை தடுக்கிறது கவர்மெண்டோட வேலை, நம்ம வேலை இல்ல. நம்ம வேலை கம்பெனிக்கு லாபத்தை கொண்டு வரணும். அதை பத்தி பேசுங்க, கண்டதை பத்தி பேசாதீங்க. நீங்க பேசுறத பார்த்தா கண்டிப்பா உங்க 2 பேருக்கும் பாஸ் ஆகிற தகுதியே இல்ல. எனது பாஸா? என்ன பாஸ்? எங்க அதுக்குள்ள கம்பெனிய பசங்க கிட்ட ஒப்படைக்க போறீங்களா? என்னமா அதுக்குள்ளங்கிற? அப்பாவுக்கு என்ன வயசாகுது தெரியுமா? அவரு எவ்வளவு நாள் தாமா நம்ம வீட்டுக்காக மாடா உழைப்பாரு. அவரு மாடு இல்லமா மனுஷன், விடுங்கம்மா, அவரு ரெஸ்ட் எடுக்கட்டும். அவர் வீட்டுல இருந்தா நீங்களும் அப்பாவோட டூருக்குலாம் போலாம். என்ன நான் சொல்றது அப்படிங்கிற மாதிரி பெரியவன் சொல்ல, அதுக்கு அந்த அம்மா, எங்க இவ்ளோ பெரிய முடிவு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டீங்களா? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? உடம்புக்கு முடியலையா? ஏதாவது என்கிட்ட மறைக்கிறீங்களா? பைத்தியமானி, முதல்ல என்ன சாப்பிட விடு. சாப்பிட்ட பிறகு நான் போய் குளிக்கணும், ரொம்ப டயர்டா இருக்கு. பாஸ் நான் வந்துட்டேன். பார்த்தா நம்ம சஞ்சு தான் வந்திருக்காரு. இவரு ஏன் இந்த நேரத்துல வந்திருக்காரு? பாஸ் தான் என்ன வர சொன்னாரு. எதுக்கு வர சொன்னாரு? புது பேட்டரியை மாத்த சொன்னார்ல, மாத்திட்டாங்க. நீங்க ஒரு தடவை வந்து ஓட்டி பாத்துட்டீங்கன்னா ப்ராப்ளம் இல்லனா நம்ம அந்த ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணிடலாம். இந்த விஷயத்தை எங்க கிட்ட சொல்லவே
சொல்லவே இல்லையே. எங்க நீங்க இப்ப போக போறீங்களா? கொஞ்ச நேரம் முன்னாடி குளிக்க போறேன்னு சொன்னீங்க. நைட்ல கார் ஓட்டுறதுனா யாருக்கு தான் பிடிக்காது? பகல்ல கார் ஓட்டுறதை விட நைட்ல கார் ஓட்டும் போது ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும். சஞ்சு கரெக்ட் டைம்ல தான் வந்த, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் ரூமுக்கு போறாரு. போய் குளிச்சுட்டு அவரு கூட கிளம்பி போறாரு. நம்ம சேர்மன் போனதும் அவங்க ஒய்ஃப் வந்து யாருக்கோ கால் பண்றாங்க. ஆக்சுவலா அது அவங்களோட பொண்ணுக்கு தான் போல. சோ நம்ம சேர்மனுக்கு மொத்தமா 3 பசங்க போல. ஹேய் என்னடி போன் எடுக்க மாட்டியா? என்ன விஷயமா? நான் பிஸியா இருக்கேன். அம்மா கிட்ட பேசுறதை விட பிஸியா இருக்கியா? உனக்கு ஒண்ணு தெரியுமா? உன் அப்பா சேர்மன் பதவியை ரிசைன் பண்ண போறாராம். இதாண்டி உனக்கு கிடைச்ச வாய்ப்பு. இப்ப வந்தா உன் அண்ணன் கிட்டயும் உன் அக்கா கிட்டயும் நல்ல பேர் வாங்கிக்கலாம். சீக்கிரமா வா, அப்பதான் உன்னால இங்க வர முடியும். இல்லனா எப்பவுமே அமெரிக்கால தான் இருக்கணும். கம்பெனி பொறுப்பா உங்க கிட்ட வந்துட்டா உனக்கு சொத்தும் கிடைக்காது, அப்புறம் உன்னை டீல்ல விட்டுருவாங்க. அம்மா என்ன பார்த்தா எப்படி தெரியுது? நான் என்ன பொம்மையா? நீங்க வர சொன்னா வரணும், போக சொன்னா போகணுமா? அதெல்லாம் வர முடியாதுமா. ஹேய் என்ன பாட்டு சத்தம் கேக்குது? அதுவும் டிஜே சவுண்ட்லாம் கேக்குது. நீ பப்ல இருக்கியா? அம்மா போனை வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அவ போனை கட் பண்ணிடுறா. இவ பேரு காங் பாங் ஜி. நம்ம ஷார்ட்டா பாங் ஜின்னு கூப்பிடலாம். நம்ம கதையோட ஹீரோயினி. மேனேஜர் சரக்கு காலியா இருக்கு, வந்து ஊத்தி கொடுங்க. தோ வரேன். ஆமா நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்றீங்க? நான் டீம் 2ல இன்டர்னா இருக்கேன். சரி சரி மஜா, வாங்க போய் ஒரு குத்தாட்டம் போடலாம். தோ வரேன் சார். கட் பண்ணா சேர்மனும் சஞ்சுவும் ரேஸ் ட்ராக்குக்கு வர, அப்ப சஞ்சு வந்து ஒரு டாக்குமெண்ட்டை கொடுக்குறாரு. அந்த டாக்குமெண்ட்ல என்ன இருக்குன்னா, கம்பெனியோட பணத்துல நம்ம பசங்க கை வச்சிருக்காங்க போல, வெளிநாட்டுல பதுக்கி வச்சிருக்காங்களா? ஆமா, மூத்தவன் 300 கோடி, சின்னவன் 350 கோடி ஆட்டையா போட்டிருக்காங்க. இது உனக்கு இப்பதான் தெரிஞ்சதா ராசா? எதுக்காக வெயிட் பண்ண? நான் இந்த போட்டியை வைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ரிப்போர்ட்டை வந்து கொடுத்துருக்கலாம்ல. ஏன் என்ன கடுப்பேத்துற? மன்னிச்சிருங்க சார், இது உண்மையா இல்ல ஃபேக்கான்னு கண்டுபிடிக்க தான் டைம் எடுத்தது. அப்படின்னா இந்த நியூஸ் எல்லாமே கன்ஃபார்ம் தானா? நாம வேணா வெளியே நடந்து போயிட்டு வரலாமா? கொஞ்சம் மைண்ட் காம் ஆகும். சரி வா போலாம். அப்ப அது எல்லாத்தையுமே ஒருத்த ஒளிஞ்சிருந்து பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப அவன் போன்ல யாருக்கோ கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றான். சேர்மன் இப்பதான் போனாரு. நம்ம சேர்மன் போனதும் அவரோட பையன் இருக்கான்ல, அதான் அந்த மூத்தவன், அவன் அங்க வரான். உடனே இந்த காருக்குள்ள இருக்கிற டேஷ் கேமரா ஓபன் பண்றான். சேர்மன் அப்படி என்னதான் பார்த்தாருன்னு அப்பா அவனோட தங்கச்சியும் அங்க வரா. நீ எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிட்டு வர? சடனா அப்பாவும் டைரக்டரும் தனியா மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு. அதுவும் டைரக்டர் சஞ்சு கிட்ட அவர் ஏதோ சொல்லிருக்காரு. ஒருவேளை நம்மளோட விஷயமா இருக்குமா? நம்மளோட விஷயமா? நீ தான் தப்பு பண்ணுவ, நான் இல்ல. டேய் நீ என்னை விட கேட்டு கேட்டவன்டா. சரி முதல்ல அந்த கேமரால என்ன இருக்குன்னு பாப்போம். ஏய் அந்த கேமராலாம் நீ தொடாத, நான் தான் முதல்ல பாப்பேன். ஹேய் நான் பெரியவடி, நீ மூடுடா. என்கிட்ட அடி வாங்கினது நீ தானே. கட் பண்ணா நம்ம சேர்மனை காட்டு. அப்ப சேர்மன் கேக், என்ன நடந்தாலும் கடுப்பா இருக்கு இந்த பசங்க பண்ணது. சரி பேட்டரியை மாத்திட்டீங்களா? ஜாங்கதை பண்ணிட்டேன்னு சொன்னா. ஹேய் குடுடா அந்த கேமராவை குடுன்னு சொன்னேன். என்ன யாரோ லைட் போடுறாங்க? அப்பா இன்னும் போகல போல. டேய் சீக்கிரமா கார் எடு. அப்பா பாக்குறதுக்குள்ள இந்த கார் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பிடலாம். கார் எங்க? மேனேஜர் எடுத்துட்டு போயிருப்பாரா? அதே நேரத்துல மூத்தவன் மேனேஜருக்கு கால் பண்ணி, மேனேஜர் அப்பாவோட காரை நாங்க எடுத்துட்டு வந்துட்டோம். அப்பா ஏதாவது கேட்டாருன்னா நீங்க ஏதாவது சொல்லி சமாளிங்க. நீங்க தான் அந்த காரை எடுத்துட்டு போகணும்னு சொல்லுங்க. என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, அப்பா தான் நம்பியே ஆகணும். மேனேஜர் ஜாங் இங்க இருந்த கார் எங்க? அது வந்து சேர்மன், கார்ல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு, அதான் மறுபடியும் ஷெட்டுக்கு அனுப்பி இருக்கும். எல்லாத்தையும் சரி பண்ணிட்டேன்னு சொன்னேன். சரி பண்ணிட்டோம் தான், இருந்தாலும் அதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அதனாலதான் அனுப்பி வச்சிருக்கேன். ஏன்னா சேர்மன் போற கார் இல்ல, சோ அதுல பிரச்சனை வந்துருச்சுன்னா ஏதாவது ஆயிரும்ல, அதனாலதான் காரை அனுப்பி வச்சிருக்கேன். நான் வேணா வேற காரை கொண்டு வருவா? இல்ல வேணாம், கார்ல பிரச்சனை இருக்குன்னு சொல்ற, கார்ல போனா ஏதாவது ஆக்சிடென்ட் ஆக கூட சான்ஸ் இருக்கு. சரிவா சஞ்சு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்மன் போயிடுறாரு. கட் பண்ணா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ரி நியூஸ் சேனல்ல வந்துகிட்டு இருக்கு. அத நம்ம ஹீரோட பாட்டி இருக்காங்களே அவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோட பாட்டிக்கு வந்து மறதி நோய் இருக்கு, அதாவது அவங்களுக்கு எல்லாமே மறந்து போயிரும். ஆனா நம்ம ஹீரோ மட்டும் ஞாபகம் இருக்கு. அதுவும் நம்ம ஹீரோ ஒரு ஃபுட்பால் பிளேயர்னு, அவன் இந்த நாட்டுக்காக கேம் ஆடி மெடல் வாங்கி தருவான்னு பாட்டியை நம்பிக்கிட்டு இருக்காங்க. பாத்தியா நம்ம பாலு செலக்ட் ஆயிட்டான். யார் அவன்? என் பேரனாச்சே. சரி உடனே பேரனுக்கு கால் பண்ணு. அட கால் பண்றதுக்குள்ள அவனே பண்ணிட்டா பாருங்க. பாட்டிமா யார் நீ? நீ என் பேரன் இல்ல, என் பேரன் ஃபுட்பால் பிளேயர். ஆனா நீ பாக்க அப்படி இல்லையே. பாட்டிமா யூனிஃபார்ம் இருக்கு பாருங்க, நான் உங்க பேரன் தான். ஆமா நீ என் பேரன் தான். டேய் ஹூஜின், உன் பாட்டி நிறைய விஷயங்கள் மறக்கறாங்க தான், ஆனா தான் பேரன் ஒரு ஃபுட்பால் பிளேயர்னு அவங்க மறக்கவே மாட்டாங்கடா. சோ நீ நம்ம நாட்டுக்காக மெடல் வாங்குற. கண்டிப்பா நான் வாங்குவேன், ஏன்னா அது என் பாட்டியோட ஆசை. கட் பண்ணா அந்த பசங்களை காட்டுறாங்க. ஹேய் அதுல என்ன இருக்கு? அதான் நான் பாக்குறல, நீ முதல்ல ரோட்ட பார்த்து வண்டியை ஓட்டு. அட இது ஃபாரின் அக்கௌண்டோட டேட்டா வச்சே. அப்படின்னா நம்ம பணத்தை ஆட்டையே போட்டது அப்பாவுக்கு தெரிஞ்சு போயிருச்சா? பாட்டி உங்களுக்காக தான் நான் கேக் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க வந்துருவேன். போச்சு நாம மாட்டிக்கிட்டோம். எங்க அதை கூடு. டேய் நீ ரோட்ட பார்த்து வண்டியை ஓட்டுறா, அதான் நான் பாத்துக்கிட்டு இருக்கல அப்படின்னு அவ சொல்லு. ஆனா அவன் கண்டுக்காம அந்த கேமரால என்ன இருக்குன்னு பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப அதே நேரத்துல நம்ம ஹீரோ இருக்கால, அவன் தன்னோட பாட்டி கிட்ட போன்ல பேசிக்கிட்டே ரோட கிராஸ் பண்ண, அப்ப அந்த மூத்தவன் இருக்கால, அவன் அந்த கேமராவை பாத்துக்கிட்டே வண்டியை ஓட்டி நம்ம ஹீரோவை அடிச்சு ஏத்திடுறான். டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க படுபாவி, கொன்னுட்டியா அவனை? ஏய் அவனும் சாகலடி, ஆக்சிடென்ட் தான் இருக்கு. டேய் அப்பாவுக்கு தெரிஞ்சா நம்மள கொன்னுருவாருடா. அதுவும் அவரோட காரை அவன் மேல
ஏத்தி இருக்க, இப்ப என்ன பண்றதுன்னா இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உன்னையும் சரி என்னையும் சரி கண்டிப்பா அந்த கம்பெனியோட பாஸா ஆக்க மாட்டாரு. வண்டியை முதல்ல எடு, நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஆனா அதே நேரத்துல ஹீரோட போன் இருக்குல்ல, அதுல நடந்த எல்லாத்தையுமே அவங்க பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதாவது நம்ம ஹீரோட பாட்டியை வந்து ஒருத்தவங்க வீட்டுல வச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட போனுக்கு தான் நம்ம ஹீரோ கால் பண்ணிருக்கான். சோ அவங்க போன் வழியா நடக்கிற எல்லாத்தையுமே அவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. உடனே அவங்க கால் பண்ணி ஆம்புலன்ஸ அந்த இடத்துக்கு வர வைக்கிறாங்க. கட் பண்ணா நம்ம தலைவனை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க. என்னங்க பண்ணி வச்சிருக்கீங்க காரை, சேர்மனுக்கு தெரிஞ்சா என்ன கொன்னுருவாருங்க, பாக்கிட்ட ஏதாவது சொல்லி சமாளி, கேட்டா பூனை குறுக்க வந்தது அதனால வண்டியை திருப்பணும், கேட்டாயிருச்சுன்னு சொல்லி ஏதாவது சமாளியா, என்ன புரியுதுல உனக்கு, எவ்வளவு வேணா நான் தரேன், நீ அப்பாவை எப்படியாவது சமாளிச்சிரு. அதே நேரத்துல சின்னவ இருக்கால, அவ உடனே தன்னோட ஆளுங்களுக்கு போன் பண்ணி அந்த இடத்தோட சிசிடிவி கேமரா, அப்புறம் அவங்க அப்பாவோட டேஷ் கேமரா, அப்புறம் சம்பவம் நடந்த இடத்துல இருக்கிற கார்ல இருக்கிற டேஷ் கேமரா எல்லாத்தையும் எடுத்துட சொல்றா. அதாவது எவிடன்ஸ் இருக்கவே கூடாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் அழிச்சிடுறாங்க. அதோட டிராபிக் போலீஸுக்கு கால் பண்ணி அந்த சம்பவம் நடந்த இடத்துல இருந்த கேமரா ஃபுட்டேஜ் டெலீட் பண்ண சொல்றாங்க. அவனும் அதை டெலீட் பண்ணிடுறான். சோ ஹீரோவை இவங்க தான் ஆக்சிடென்ட் பண்ணாங்கன்னு எந்த ரெக்கார்டும் இப்ப இல்ல, எல்லாத்தையும் இவங்க அழிச்சிடுறாங்க. கட் பண்ண அடுத்த நாள் சேர்மன் தன்னோட காரை பார்க்க அந்த ஷெட்டுக்கு வர, சேர்மன் நீங்க சொன்ன மாதிரி பேட்டரியை மாத்திட்டோம், இப்போ நீங்க வேணா அதை ஓட்டி பாருங்க, டிஃபரன்ஸ் தெரியும். உடனே சேர்மன் அந்த கார் கிட்ட போக அப்ப அந்த காரோட ஹெட்லைட் உடைஞ்சிருக்கிறத பாக்குறாரு. டேய் நவுந்து போ, என்ன இது, யார் இதை உடைச்சா, என் பசங்க நேத்து இங்க வந்தாங்களா? இல்ல சார் யாருமே வரலையே. சரி நவுந்து போ. உடனே காரை ஓபன் பண்ணி காருக்குள்ள போறாரு. கட் பண்ணா காருக்குள்ள இருக்கிற கேமராவை சேர்மன் செக் பண்றாரு. செக் பண்ணா அதுல எந்த ஃபுட்டேஜும் இல்ல, யாரோ டெலீட் பண்ணிருக்காங்க. இதுல இருந்த ஃபுட்டேஜ் யாரு டெலீட் பண்ணா? சேர்மன் எங்களை மன்னிச்சிருங்க, நேத்து உங்க பசங்க வந்தது உண்மைதான், அவங்க தான் கார் எடுத்துட்டு போனாங்க, கார் எடுத்துட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்க, ஏதோ பூனை குறுக்க வந்ததான், அதனால காரை திருப்ப போய் அங்க இருந்த கரண்ட் கம்பத்துல மோதிட்டாங்களாம், அதனாலதான் ஹெட்லைட் உடைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்ல வேணான்னு சொன்னாங்க. ஹேய் நமக்கு எதிராக இருந்த எல்லா சாட்சியையும் அழிச்சிட்டல. அழிச்சிட்டேன்டா, ஆனா இப்ப பிரச்சனை அது இல்ல, நம்ம கம்பெனியோட பணத்தை ஆட்டைய போட்டிருக்கோம், அதை இப்ப நம்ம அப்பா பாத்துட்டாரு, அததான் இப்ப எப்படி சமாளிக்கணும்னு தெரியல. என்னதான் இருந்தாலும் அது நமக்கு வர போற சொத்து தானே, அதுல இருந்து கொஞ்சமா கைமாத்தா எடுத்தோம், அதோட நாம பார்த்த டாக்குமெண்ட் அதுதானே எப்படி கன்ஃபார்மா தெரியும், அது என்னவா வேணா இருக்கட்டும், ஆனா பிரச்சனை இப்ப அது இல்ல. என் ஃப்ரெண்ட்ஸோட அப்பாங்களா அவங்க ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சு சொத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க, ஆனா இந்த கிழவை இன்னும் அவனே அனுபவிக்கணும்னு பாக்குறான். அது மட்டும் இல்லடா, நாம அவருக்கு என்னைக்குமே அடிமையா இருக்கணும்னு நினைக்கிறாரு, அவருக்கு எப்பவுமே ராஜாவா இருக்கணும்னு ஆசை, நாம அவருக்கு பணிவிட பண்ணணும், ராஜா மாதிரி அவர் சொல்றத நாம போய் செஞ்சுட்டு வரணும். சரி அந்த பையன் என்னடா ஆனா பொழைச்சுக்கிட்டானா அப்படிங்கிற மாதிரி சின்னவ கேட்க, கட் பண்ண நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் ஒரு வழியா பொழைச்சுக்கிட்டான். ஆனா பாவம் நம்ம தலைவனோட காலு போயிடுது. சோ அவனால இனிமே ஃபுட்பால் ஆட முடியாதுன்னு டாக்டர் சொல்லிடுறாங்க. நீங்க இப்ப எப்படி ஃபீல் பண்றீங்க ஓஜின்? டாக்டர் என் காலுக்கு என்னாச்சு? பெருசா எதுவும் ஆகலப்பா, நீ வழக்கம் போல நடக்கலாம் ஓடலாம் என்ன வேணா பண்ணலாம், ஆனா ஃபுட்பால் மட்டும் ஆடக்கூடாது, ஏன்னா ஃபுட்பால் ஆடுற அளவுக்கு உன் காலு சரியாகல. என்ன டாக்டர் சொல்றீங்க, என்னால ஆட முடியாதா? ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சதுன்னு சொன்னீங்க, எங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்ணும், ஆனா எங்களை மன்னிச்சிரு, உன்னை நடக்கிற அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம்ல, ஆனா ஃபுட்பால் ஆடுற அளவுக்கு உன் கால் இன்னும் குணமாகல. இல்ல டாக்டர் நான் ஃபுட்பால் ஆடணும், என் பாட்டியோட கனவே நான் ஃபுட்பால் ஆடணும் தான், அது மட்டும் இல்ல இது என் கனவும் கூட, நான் இதுக்காக எவ்வளவு உழைச்சிருக்கேன் தெரியுமா, அதுவும் என் பாட்டி அவங்களுக்கு தான் பேரு கூட ஞாபகம் இல்ல, ஆனா நான் ஃபுட்பால் ஆடுவேன்னு என் பேரை சாதிப்பான் மட்டும் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கு. டாக்டர் ஏதாவது பண்ணி என்ன குணப்படுத்துங்க ப்ளீஸ் டாக்டர், என் பாட்டிக்காக. உஜின் எங்களை மன்னிச்சிரு, நாங்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணும், இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாதுப்பா, நீ அழுவுறதால எதுவும் மாற போறது இல்ல டாக்டர், உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன் ஏதாவது பண்ணுங்க டாக்டர், நான் தான் சொல்றேன்லப்பா இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது, எங்களை மன்னிச்சிரு. கட் பண்ணா நம்ம சேர்மனை காட்டுறாங்க. பசங்க கம்பெனி பணத்தை ஆட்டைய போட்டதை என்ன பண்ண போறீங்க, கம்பெனி பணத்திலேயே கை வச்சிருக்காங்க, பசங்க கேவலமானவங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு கேவலமா போவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. சரி சரி இது யாருக்கும் தெரிய வேணாம், இதை மறைச்சிரு, இந்த விஷயம் வெளியே வரவே கூடாது, எல்லாத்தையும் அழிச்சிரு. ஆனா சேர்மன் திருடு போனது ஒண்ணும் சின்ன பணம் இல்ல, பெரிய பணம், நீங்க இப்படியே அவங்க பண்றதை கண்டுக்காம விட்டா அவங்க இதை விட மோசமா பண்ணுவாங்க, அவங்க நேத்து வர ஏதோ பண்ணிருக்காங்க, என் கார்ல இருந்த கேமரால இருக்கிற ஃபுட்டேஜ் எல்லாம் டெலீட் பண்ணிருக்காங்க, சோ ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிருக்காங்கன்னு மட்டும் தோணுது. அப்படின்னா உங்களுக்கு தான் தோணுது இல்ல பசங்க ஏதோ பண்ணிருக்காங்கன்னு, அப்புறம் இதை அழிக்க சொல்றீங்க, என்னதான் இருந்தாலும் அவங்க ஏன் பசங்க இல்ல, அதோட அவங்க இந்த நிலைமைக்கு வர காரணமே நான் தானே அவங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தேன், அதனால ஒரு அப்பாவா பசங்களை காப்பாத்துறது என்னோட பொறுப்பு, சோ இது எல்லாத்தையும் அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவரோட சீக்ரெட் ரூமை ஓபன் பண்றாரு. உள்ள போனா அங்க நிறைய லாக்கர் இருக்கு, அதோட கட்டுக்கட்டா பணமும் தங்கமும் இருக்கு. அங்க போய் ஒரு லாக்கரை ஓபன் பண்ணி ஒரு டாக்குமெண்ட் எடுத்து நம்ம டைரக்டர் கிட்ட கொடுக்கறாரு. இது என் மனைவிக்காக நான் வாங்கின ஒரு சொத்து, இதை வித்து அந்த கடனை சரி பண்ணுங்க, கம்பெனில ஆட்டைய போட்டு பணத்தை இதை வச்சு சரி பண்ணிடலாம், ஆனா பிரச்சனை இப்ப அது இல்ல, நாம அதை சரி பண்ணிட்டோம்னா அடுத்து யார் பாஸ்னு நம்ம சூஸ் பண்ணி ஆகணுமே, சரி அந்த டாக்குமெண்ட்டை கொடு. உடனே அந்த டாக்குமெண்ட்டை வாங்கி அவரோட லாக்கர்ல பூட்டி வச்சிடறாரு. கட் பண்ணா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் பயங்கரமா கோவப்படுறான். இப்ப அதே நேரத்துல அவன் சிஎஸ் ஓட ஃபுட்பால் டீம்ல ஜாயின் பண்ணால அந்த டீமை சேர்ந்த கோச்சுக்கு கால் பண்றான். ஆனா
நம்ம ஹீரோட போனை அவங்க அட்டென்ட் பண்ணவே மாட்டாங்க. அதே நேரத்துல நம்ம ஹீரோட போனுக்கு அவனோட பாட்டி இருக்காங்களே அவங்க கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோ வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவனை ஆக்சிடென்ட் பண்ணாங்களே அவங்க மேல கம்ப்ளைண்ட் பண்றான். ஆக்சுவலா நம்ம ஹீரோக்கு யாரு ஆக்சிடென்ட் பண்ணாங்கன்னு தெரியல. ஆனா சம்பவம் நடந்தப்ப நம்ம ஹீரோ அந்த காரோட நம்பரை நோட் பண்ணிருப்பான். ஆனா ஃபுல் நம்பரை நோட் பண்ணல, பாதி நம்பரை தான் நோட் பண்ணிருக்கான் போல. சோ அந்த நம்பரை போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்து அது யாருன்னு கண்டுபிடிக்க சொல்றான். ஆனா அந்த போலீஸ் அவங்க ஆளு போல, இங்க பாருப்பா நம்பரை முழுசா கொடுக்கணும், நீ என்னப்பா பாதி நம்பரை கொண்டு வந்து கண்டுபிடின்னு சொன்னா எப்படி? சார் என்கிட்ட 100 காம்பினேஷன் இருக்கு, அதை போட்டு செக் பண்ணீங்கன்னா யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். தம்பி நீ என்ன லூசா? அந்த 100 பேர்ல யாரு ஒண்ணு மோதுனாங்கன்னு எப்படி கண்டுபிடிப்ப? இதெல்லாம் வேலைக்காகாதுப்பா, வேற எவிடன்ஸ் இருந்தா கொண்டு வா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த போலீஸ் சொல்ல, இப்ப நம்ம ஹீரோ போன உடனே அந்த போலீஸ் அந்த சின்னவளுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றான் நம்ம ஹீரோ கிட்ட எந்த எவிடன்ஸும் இல்லன்னு. டேய் நான் என் வேலையை முடிச்சிட்டேன், நீ உன் வேலையை முடிச்சிட்டியா? அவன் அந்த ஃபுட்பால் டீம்ல ஜாயின் பண்ண கூடாது. கட் பண்ண நம்ம ஹீரோக்கு அந்த ஃபுட்பால் டீம் வந்து பெனால்டி போடுறாங்க. உடனே நம்ம தலைவன் அந்த ஆபீஸ்க்கு போறான். எங்க பெனால்டி போட்டீங்க? நான் தான் வாங்கின பணத்தை திரும்பி கொடுத்துட்டேனே, உன்னால நம்ம கிளப்புக்கு பெரிய லாஸ் ஆயிடுச்சு. உன் நிலைமை நினைச்சா எனக்கும் பாவமா தான் இருக்கு, ஆனா என்ன மன்னிச்சிரு, உன்னோட கான்ட்ராக்ட ரினியூ பண்ண முடியாது. சார் பிசியோதெரபி பண்ணா நான் சரியாயிருவேன் சார், எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க ப்ளீஸ், தயவு செஞ்சு கெஞ்சி கேக்குறேன். தம்பி என்னால எதுவும் பண்ண முடியாது, நான் வெறும் கோச் தான், இந்த கம்பெனியை நடத்துறது வேற ஒருத்தவங்க, அவங்க சொல்லிதான் நான் இதை பண்ணிருக்கேன், மேலிடத்தை மீறி என்னால எதுவும் பண்ண முடியாதுப்பா புரிஞ்சுக்கோ. ஆனா அதுக்குன்னு என்ன 1 கோடி கட்ட சொல்றீங்களே, என்னால எப்படி சார் 1 கோடி கொடுக்க முடியும்? நான் தான் சொல்றேனேப்பா, அது மேலிடத்துல இருந்து வந்த உத்தரவு, நானும் பண்ணிட்டேன், அவனோட கடனை ஏத்தி விட்டுட்டேன், அந்த கடனை சரி பண்ணவே அவனுக்கு நேரம் பார்த்தாது. அப்படி இருக்க நம்மள தேடி அவன் வருவானா என்ன? நம்ம ஹீரோ அவன் நிலைமை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க, அப்ப அவனோட பாட்டியை பாத்துக்கறாங்களே அந்த ஆன்டி கிட்ட இருந்து கால் வருது. டேய் ஹூஜின் ஏன்டா போன் எடுக்க மாட்டற? அங்க பிரச்சனை சரியாயிடுச்சுல? இல்ல ஆன்டி எதுவும் சரியாகல, எவிடன்ஸ் எதுவும் இல்லன்னு அவங்க கேஸ எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எவிடன்ஸ் இல்லையா? நான் உன் போனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பினேனே, நீ அதை பாக்கலையாடா? உடனே அவன் அதை பாக்குறான். ஆக்சுவலா அவன் வீடியோ கால் பேசிட்டு இருக்கும் போது அந்த ஆக்சிடென்ட் நடக்கும்ல, அப்ப அந்த ஆன்டி என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த சம்பவத்தை ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க போல. சோ அந்த வீடியோல அந்த காரோட நம்பர் தெளிவா தெரியுது, ஆனா காருக்குள்ள யாரு இருந்தாங்கன்னு தெரியல. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றான், அந்த காரோட நம்பரை போட்டு அந்த கார் யாரோடதுன்னு செக் பண்றான். அப்பதான் தெரிய வருது அது நம்ம சேர்மனோட காருன்னு. ஏன்னா இந்த மாதிரி காரு உலகத்திலே 10 பேர் கிட்ட தான் இருக்கான், அதுவும் கொரியால நம்ம சேர்மன் கிட்ட மட்டும்தான் அந்த கார் இருக்குன்னு நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறான். யோ கிளவா, என் மேல கார் ஏத்துனதும் இல்லாம உன் கம்பெனிங்கிறதுனால பெனால்டி வேற போட்டிருக்கியா? நான் உன்னை என்ன பண்றேன்னு பாரியா? கட் பண்ண நம்ம தலைவன் அந்த கம்பெனிக்கு வரான். மேடம் சேர்மனுக்கு ஒரு கொரியர் வந்திருக்கு, சரி கொடுங்க நான் கொடுத்துடுறேன். இல்ல இது சேர்மன் கிட்ட தான் கொடுக்கணும், வேற யாரும் இது பார்க்க கூடாது. சரி நாங்க சேர்மன் கிட்டே கொடுத்துடுறோம். கட் பண்ணா நம்ம சேர்மன் கிட்ட அந்த பார்சல் போகுது. என்ன இது போட்டோ இருக்கு, ஏதோ ஆக்சிடென்ட் ஆன போட்டோ மாதிரி இருக்கு, நம்ம காரா? அந்த போட்டோ பின்னாடி நம்ம ஹீரோ ஏதோ எழுதிருக்கான் போல. சோ அதை படிச்சு பார்த்துட்டு நம்ம சேர்மன் ஹீரோவை கூப்பிடுறாரு. மிஸ்டர் ஹோஜின் சேர்மன் உங்களை வர சொன்னாரு. ஹோஜின் தானே, உனக்கு தைரியம் தான், என்னையே நீ மிரட்டுறல? மிரட்டுறனா? நீங்க எனக்கு பண்ண காரியம் அந்த மாதிரி, உங்களை நான் மிரட்டுற மாதிரி இருந்தா அப்படியே வச்சுக்கோங்க. என்ன இப்ப அதுக்கு என்ன, இது ஏஐ தானே, ஏஐ யூஸ் பண்ணி இந்த போட்டோவை எடிட் பண்ணிருக்க. ஓ அப்படியா, சரி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ காட்டுறேன் பாருங்க. உடனே சேர்மன் கிட்ட அந்த ஆக்சிடென்ட் ஆன வீடியோவை காட்டுறான். அப்பதான் சேர்மனுக்கே புரிய வருது அவங்களோட பசங்க இதை பண்ணிருக்காங்கன்னு. இந்த பசங்க பண்ண வேலை தானா? உங்களால என் கரியரே முடிஞ்சு போச்சு, சிஎஸோட ஃபுட்பால் டீமுக்காக ஆடணும் தான் என்னோட கனவே, அது உங்களால நாசமா போயிடுச்சு. இப்போ என்னன்னா நீங்களே ஆக்சிடென்ட் பண்ணி என் காலை உடைச்சதும் இல்லாம இப்போ என் காயத்தை காரணம் காட்டி எனக்கு பெனால்டி வேற கொடுத்துருக்கீங்க. பெனால்டி கொடுத்தா நான் பயந்து ஓடிடுவேன்னு நினைக்கிறீங்களா? நான் ஓடுறவன் இல்ல, திரும்பி அடிக்கிறவன். போலீஸ் கிட்ட காசு கொடுத்து ஆதாரத்தை மூடி மறைச்சிட்டீங்க, ஆனா இப்ப எப்படி? நான் எவிடன்ஸோட வந்து நிக்கிறேன்ல, என்ன பண்ண போறீங்க? சரி உன் ரேட் என்னன்னு சொல்லு. மனுஷனா நீங்க? பண்ணதுக்கு சாரி கூட கேட்கல. என் பாஷையில சாரிங்கிறது பணம் தான், பணம் இருந்தா இங்க எது வேணாலும் நடக்கும். சோ உன் ரேட் என்னன்னு சொல்லு. நீ பணத்துக்காக தான் வந்திருக்கன்னு எனக்கு தெரியும். பணத்துக்காகவா? என் வாழ்க்கையே போச்சுன்னு சொல்ற நீங்க? என்னடானா பணம் பேசிட்டு இருக்கீங்க? ஒருத்தனோட வாழ்க்கையை கெடுத்துட்டு பணம் கொடுத்தா இல்ல சரியாயிருமா? உடனே சேர்மன் நம்ம ஊஜினோட ரெக்கார்டை எடுத்துட்டு வர சொல்லு. பரவாயில்ல நீ ஒரு நல்ல பிளேயர் தான், நேஷனல் டீமுக்காக விளையாட இருந்தவன், இப்ப கால் உடைஞ்சு போனதால உன்னை டீமை விட்டு தூக்கிட்டாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க போல. சரி இப்போ உன் ரேட்டு என்னன்னு சொல்லு. நீ ஒருவேளை இந்த ஃபுட்பால் டீமுக்காக ஆடி இருந்தனா ஒரு 35 வயசு வரைக்கும் ஆடி இருப்ப, அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆயிருப்பல. இப்போ உன்னோட வயசை கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு 10 வருஷம் ஆடுவியா? நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஒருவேளை இந்த ஆக்சிடென்ட் நடக்காம இருந்தா நீ இந்த டீமுக்காக ஆடி இருந்தனா அந்த 10 வருஷத்துல நீ எவ்வளவு சம்பாதிச்சிருப்ப? ஒரு 50 லட்சம் சம்பாதிச்சிருப்பியா? ஆனா நான் உனக்கு அந்த மொத்த காசையும் தந்துடுறேன். அது மட்டும் இல்ல, நீ எவ்வளவு கேட்டாலும் நான் அதை தரேன். அதோட அந்த பெனால்ட்டிய நீ கட்ட வேணாம், நான் இப்பவே அதை கேன்சல் பண்ணிடுறேன். உன் ரேட் என்னன்னு சொல்லு. ஆனா அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருக்குல்ல அந்த வீடியோ, அதை என்கிட்ட கொடுத்துரு. என்ன உங்ககிட்ட கொடுக்கணுமா? வாய்ப்பே இல்ல, உங்க மேல நான் கேஸ் போடுவேன். ஓ கேஸ் போட போறியா? நீ நான் யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்க. சரி ஒருவேளை நீ என் மேல கேஸ் போட்டாலும் கொஞ்ச நாளைக்கு இந்த நியூஸ்
ட்ரெண்டிங்ல ஓடும், ஒரு ஹாட் டாபிக்கா எனக்கு கெட்ட பேர் வரும். கொஞ்ச நாளைக்கு நான் ஜெயிலுக்கும் போவேன். ஆனா அதே நேரத்துல என்கிட்ட பணம் இருக்கு, நான் பணத்தை வச்சு எல்லாரையும் விலைக்கு வாங்குவேன். அதனாலதான் சொல்றேன், உனக்கு எவ்வளவு வேணுமோ கேட்டுக்கோ, உன் ரேட் என்னன்னு சொல்லு. இங்க பாருங்க, எல்லாத்தையும் பணத்தை வச்சு வாங்க முடியாது. ஏன் உங்ககிட்ட இருக்கிற பணத்தை வச்சு நீங்க எதை வேணா வாங்கலாம், ஆனா என்னோட லைஃபை எப்படி உங்களால வாங்க முடியும்? என் வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு டிசைட் பண்றதுக்கு நீங்க யாரு? என்ன ஜட்ஜ் பண்ண நீங்க யாரு? நான் ஃபுட்பால் டீம்ல வெறும் 50 லட்சத்தோட போயிருவேன்னு நினைக்கிறீங்களா? நான் ஏன் அடுத்த மெஸ்ஸியாவோ இல்ல ரொனால்டோவோ ஆக மாட்டேன்? உங்களுக்கு என்னோட திறமைய பத்தி என்ன தெரியும்? தம்பி கொஞ்சம் ஓவரா பேசுற. டாக்டர் உன்னை காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னதாலதான் இங்க வந்திருக்க. எதுக்கு வந்த? முடிஞ்ச அளவுக்கு என்கிட்ட காசு கறக்கலான்னு வந்திருக்க. இப்பவும் சொல்றேன், உன் ரேட்டை நீயே முடிவு பண்ணிக்கோ. ஆனா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோ, உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாது. என்னால எதுவும் பண்ண முடியாதுதான், ஏன்னா என்கிட்ட பணம் இல்ல. ஆனா முடிஞ்ச அளவுக்கு நான் போராடுவேன். உங்ககிட்ட பணம் இருக்குன்னு தானே ஆணவத்துல ஆடுறீங்க. இந்த பணத்தை இல்லாம ஆக்குவேன். உங்க கம்பெனியை திவால் பண்ணி உங்களை நடுத்தெருவுக்கு கொண்டு வருவேன். ஐயோ காமெடி. தம்பி நீ சொன்னல என் கம்பெனியை திவால் ஆக்கிடுவேன்னு. உன்ன மாதிரி நிறைய பேர் என் கம்பெனியை காலி பண்ண நினைக்கிறாங்க. ஆனா ஒருத்தனாலையும் என் கம்பெனியை எதுவும் பண்ண முடியாது. அதுவும் நீ ஒரு பொடியண்டா. இங்க பாருங்க சார், எனக்கு ஃபுட்பால் தான் வாழ்க்கையே. உங்களுக்கு இந்த கம்பெனி எவ்வளவு முக்கியமோ அதை விட எனக்கு ஃபுட்பால் அவ்வளவு முக்கியம். அதுவும் இது என் பாட்டியோட கனவு. என் பாட்டிக்காக நான் ஆடணும் சார். அப்படி இருக்க உங்களால எப்படி இதை வேலை பேச முடியும்? முடியும்டா, எல்லாத்துக்கும் ஒரு வேலை இருக்கு. உனக்கு எவ்வளவு வேணுமோ கேளு, தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பேன். இந்த பிளாங்க் செக் எவ்வளவு வேணுமோ நீ ஃபில் பண்ணிக்கோ. எவ்வளவு வேணுமோ, புரியுதா? உனக்கு ஒரு நாள் டைம் கொடுக்குறேன். ஏன்னா எல்லா மனுஷனையும் பணம் மாத்தும். இப்ப நீ சொல்றியே என் வாழ்க்கை போயிடுச்சுன்னு, ஃபுட்பால் ஆடுறது தான் என் கனவுன்னு. இந்த ஒரு நாள் நல்லா யோசிச்சு முடிவெடு. அப்போ உன் கனவு ஜெயிக்குதா இல்ல பணம் ஜெயிக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேர்மன் கிளம்ப. சோ நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா அவர் கொடுக்க போறது பெரிய பணம்ல. சோ யோசிக்கிறான். அப்ப அந்த ரெண்டு பசங்க அங்க வர, தம்பி பாத்து போப்பா. சாரி சார், என்ன பண்றது, அந்த ஆள் என்ன இப்படி பேசுறான். காசு இருந்தா என் பாட்டியை நல்லா பாத்துக்க முடியும், எல்லா கடனையும் அடைக்க முடியும். இந்த காசு இருந்ததுன்னா நான் என்ன வேணா பண்ணலாம். அதுவும் எவ்வளவு பெரிய காசு. ஆனா காசுக்காக என் ட்ரீமை நான் விட்டு கொடுக்கணுமா? என்ன பண்ணுதுன்னு தெரியலையே. அப்ப நம்ம ஹீரோட பாட்டி கால் பண்றாங்க. ஹுஜின் எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கேன் பாட்டி. ஹுஜின் நீ எப்போ ஃபுட்பால் ஆட போற? கூடிய சீக்கிரத்துல பாட்டி. நீ ஃபுட்பால் ஆட்டத்தை பார்க்கணும்னு ஆசையா இருக்குப்பா. அதுவும் நம்ம நாட்டுக்காக நீ கோல்டு மெடல் அடிக்கணும்பா. அதுதான் என்னோட ஆசையே. கண்டிப்பா பாட்டி, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்றேன். உங்க ஆசை அதுதானா? நான் ட்ரை பண்றேன் பாட்டி. கல்பனா நம்ம பசங்க நம்ம சேர்மனை போய் பார்க்க, அப்பா எங்களை கூப்பிட்டீங்களா? என்ன பண்ணி வச்சிருக்கீங்கன்னு பாருங்க. அப்பா இது காரணம் நான் இல்ல, இவன் தான் வண்டியை வேகமா ஓட்டினான். நான் அந்த டேஷ் கேமரால உள்ள வீடியோ தான் பார்த்தேன். அந்த பையன் குறுக்க வந்தான், இவன் அடிச்சு ஏத்திட்டான். நான் அந்த எவிடன்ஸ் அழிக்க தான் பார்த்தேன். மத்தபடி எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லப்பா. அப்பா அது பண்ணது நான் தான். ஆனா எதனால? அந்த கேமரால என்ன இருக்குன்னு பாக்குறதுக்கு தான் நான் ட்ரை பண்ணேன். அப்பதான் தெரியாம அவனை ஏத்திட்டேன்ப்பா. வேணும்னே பண்ணல. வாய முடுங்க. நீங்க என்னென்ன தப்பு பண்ணிருக்கீங்கன்னு தெரியுமா? முதல்ல கம்பெனியோட பணத்தை திருடி இருக்கீங்க. ரெண்டாவது என் காரை எடுத்துட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணதும் இல்லாம காரை உடைச்சிருக்கீங்க. மூணாவது சரி பண்ணி தான் தொலைச்சிட்டீங்க. ஆனா பணத்தை ஒழுங்கா பண்ணீங்களா? எவிடன்ஸ் விட்டுட்டு வந்திருக்கீங்க. ஒன்ன கூட ஒழுங்கா பண்ண தெரியல. இப்போ உங்களால நான் மாட்டிக்கிட்டேன். இப்போ சொல்றேன், பாஸ் ஆகணும்னு உங்களுக்கு ஒரு கனவு இருக்குல்ல, அந்த கனவை இப்பவே அழிச்சிருங்க. இனி உங்களால பாஸ் ஆக முடியாது. அதோட நீங்க இனிமே அந்த சிஇஓ பொசிஷன்லயும் இருக்க முடியாது. உங்களை வேலையை விட்டு தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்ப. ஆனா பசங்க விடுற மாதிரி இல்ல. சேர்மனை தடுத்தாகணும்னு பின்னாடியே அவங்க வர, ஆனா சேர்மன் லிப்ட்ல ஏறி கீழே போயிடுறாரு. உடனே இவங்க படிக்கட்டு வழியா சேர்மனை தடுக்கலான்னு போறாங்க. ஏய் நீ எதுக்கு அப்பா கிட்ட என்ன கோத்து விட்ட? ஏடா காரை ஓட்டி அவனை ஏத்துனது நீதானே, அப்ப உன்னை கோத்து விடாம வேற எவனை கோத்து விடுறது? ஏன்னா நீ தானே ஆக்சிடென்ட் பண்ண. இப்போ உன்னால என் வேலை போயிடுச்சு. உனக்கு மட்டும் தானா? எனக்கும் தானே. அதே நேரத்துல சேர்மன் எல்லாரையும் கூப்பிட்டு மீட்டிங்க போட்டு இவங்களை வேலையை விட்டு தூக்க போறேன்னு சொல்றதுக்காக கிளம்புறாரு. அப்ப நம்ம ஹீரோ சேர்மனை பார்க்க திரும்ப வரான். அப்ப சேர்மனோட பசங்க பின்னாடியே வந்து சேர்மனை தடுக்க பார்க்க, ஆனா கால் தடுக்கி நம்ம மூத்தவன் என்ன பண்றான், சேர்மனை கீழே தள்ளி விட்டுறான். நம்ம சேர்மன் கீழே விழுறங்கிற பேர்ல நம்ம ஹீரோட மண்டையிலே மோதி கீழே விழுந்துடுறாரு. சோ ரெண்டு பேருமே கீழே விழுந்துடுறாங்க. கட் பண்ண ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டல் கொண்டு போக, கட் பண்ணா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. என்ன நடக்குது? என்னாச்சு? ஏன் இவ்வளவு சத்தமா இருக்கு? சஞ்சு எங்கடா போன? என்ன இது? என் கால் 20 வயசு பையன் கால் மாதிரியே இருக்கு. நான் ஏன் பாக்க இந்த பையன் மாதிரியே இருக்கேன்? என்னையா நடக்குதுங்க? சார் நீங்க முழிச்சுக்கிட்டீங்களா? ஏய் தம்பி இங்க பாருப்பா, நான் உனக்கு பார்க்க எப்படி தெரியுறேன்? ஹுஜின் உனக்கு என்னாச்சு? என்னது ஹுஜினா? தம்பி போய் சொல்லாத. நான் எப்படி இந்த பையன் மாதிரி மாறுவேன்? ஹுஜின் கீழே விழுந்ததுல மூளை கலங்கி போச்சா என்ன? கிட்ட வா நான் பாக்குறேன். இங்க பாரு டாக்டரே, நீ நான் எங்க இருக்கேன்னு சொல்லு. அதாவது அந்த பெரியவரு அவர் எங்க இருக்காரு? எந்த பெரியவரு? அதான்ப்பா அந்த சிஎஸ் ஓட சேர்மன். அவர் எங்க இருக்காரு? அவர் பக்கத்து ரூம்ல தான் இருக்காரு. உடனே தலைவன் அவரை பார்க்க ஓடுறான். ஆக்சுவலா என்ன இருக்குன்னா, நம்ம தலைவன் உடம்புல சேர்மனும் சேர்மன் உடம்புல நம்ம தலைவனும் கூடு விட்டு கூடு பாஞ்சிடுறாங்க. டாக்டர் ஏன் இன்னும் அவர் முழிக்கல? அவருக்கு எதுவும் ஆகல? எதுவும் இல்ல மேடம், சீக்கிரமா சரியாயிருவாரு. இப்ப தூக்கத்துல தான் இருக்காரு. எல்லாமே அந்த வாரிசு உரிமையால வந்த பிரச்சனை தான். ஏய் கிழவி, உன் வேலை என்ன? அப்பாவை பாத்துக்கிட்டு தான் உன் வேலை. வீட்டுல இருக்கியா, சமைச்சு போடுறியா, அதை மட்டும் பாரு. கம்பெனி விஷயத்தெல்லாம் நீ தலையிடாத. இங்க பாருமா, நான் உன் அப்பாவோட நல்லதுக்காக தான் பேசுறேன். அந்த ஈர வெங்காயம் எல்லாம் எங்களுக்கும் தெரியும். கம்பெனி விஷயத்துல நீ தலையிடாத, புரியுதா?
மேடம் நீங்க சேர்மன் பக்கத்துல போய் உட்காருங்க, சொல்லுங்க சேர்மனை கடைசியா நீங்க தான் பாத்தீங்க, அப்படி என்னதான் ஆச்சு, எதுக்காக சேர்மனை தள்ளிவிட்ட, அதுவும் ஓடி வரும்போது சொல்லிடாதீங்கப்பா அதை பண்ணாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டே வந்தீங்களே, அப்படி எதைதான் பண்ண வேணாம்னு சொன்னீங்க, அந்த மாதிரி எல்லாம் நான் சொல்லவே இல்லையே, நான் அப்படி சொன்னேனா, என்ன கேட்டா எனக்கு அப்படி தெரியும், கட் பண்ண நம்ம ஹீரோ இருக்கால, அதான் நம்ம ஹீரோ உடம்புல இருக்க சேர்மன் இருக்காருல்ல, அவரு சேர்மன் இருக்கிற இடத்துக்கு வராரு, அங்க சேர்மனோட கம்பெனியை சேர்ந்தவங்க சேர்மன் கிட்ட வேலை பார்க்குற எல்லாருமே வந்திருக்காங்க. சேர்மன் எதுக்காக அந்த பையன் கூட சண்டை போட்டாரு, எல்லாரும் சொல்றாங்க சேர்மன் தான் அந்த பையனை தள்ளி விட்டாராம். ஏய் கொலை காண்டில் இருக்க வாய மூடு, நெட்ல வர சேர்மன் தான் இதை பண்ணாருன்னு கழுவி ஊத்துறாங்க. கண்டிப்பா அவருக்கும் அந்த பையனுக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்கு. இந்த சேர்மனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, சடனா ரிட்டையர்மெண்ட் அறிவிக்கிறாரு, அவருக்கு அப்புறம் யார் பாஸ்னு போட்டி வைக்க போறன்னு வேற சொன்னாரு. இப்ப என்னடானா இந்த பையன் பிரச்சனை, எந்த இடத்துல எது பேசணும்னு உங்களுக்கு அறிவில்ல, இங்க இத பத்தி எல்லாம் பேசாதீங்க, அமைதியா இருங்க. சரி டைரக்டர் சேர்மன் எப்படி இருக்காரு, அவர் முடிச்சுக்கிட்டாரா, அப்ப அவங்க போனுக்கு ஒரு மெசேஜ் வருது, ஐயோ இந்த வீடியோ பாருங்களேன், சேர்மன் தான் அந்த பையனை காரியத்தை கொலை பண்ண பார்த்திருக்காரு. என்னது நானா, பார்த்தா நியூஸ்ல அந்த விஷயம் காட்டு தீ மாதிரி பரவிட்டு இருக்கு, அதாவது நம்ம ஹீரோவோட ஆக்சிடென்ட் வீடியோவை யாரோ லீக் பண்ணிருக்காங்க போல. அந்த பையன் கடைசியா என்ன பார்த்தப்ப சாபம் விட்டான், அந்த சாபம் பழிச்சிருச்சா, என் கம்பெனிக்கு இப்ப கெட்ட பேர் வந்துருச்சு, அவன் சொன்ன மாதிரி என் கம்பெனி திவாலாயிருமா, நான் அந்த பையன் கிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது. இங்க பாருமா பிரச்சனை பெருசாயிருச்சு, அந்த பையன் எங்க இருக்கான்னு பாரு, அவனை வச்சுதான் இந்த பிரச்சனையை சரி பண்ணி ஆகணும். இதோ உடனே போறோம் சார். நீங்க அந்த வீடியோவை பாத்தீங்களா, அந்த பையனை சேர்மன் தான் காரியத்தை கொலை பண்ண பார்த்திருக்காரு, உங்க 2 பேருக்கும் இந்த விஷயம் தெரியுமா, இல்ல நாங்களே அந்த வீடியோல பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டோமே. அடிப்பாவி என்னமா புழுகுறா, ஆமா நாங்களே இப்பதான் அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம், அப்ப அந்த பையனோட வாய அடைக்க தான் கம்பெனிக்கு கூட்டிருக்காரு போல. அட பாவீங்களா நீங்களா, என் பசங்களா, எனக்கு எதிரி வெளியே இல்ல, எனக்குனே பிறந்திருக்குதுங்க. அப்படின்னா அப்பா இந்த பிரச்சனையால தான் ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சு எங்களை பாஸ் ஆக்கணும்னு நினைச்சிருப்பாரோ, அப்படின்னா உங்களை கூப்பிட்டு அவர்தான் ஆக்சிடென்ட் பண்ணாருன்னு சொன்னாரா, ஏதாவது சொல்லுங்கப்பா, ஏன் பேசாம இருக்கீங்க. ஆமா அப்பா தான் அந்த ஆக்சிடென்ட் பண்ணாருன்னு ஒத்துக்கிட்டாரு. எவ்வளவு தைரியம் இதுங்களுக்கு, இதுங்களை என்ன பண்றேன்னு பாரு, கதையா விட்டுறீங்க, உங்களை என்ன பண்றேன்னு பாருங்க, அடிச்சு சாவடிக்க போற பாருங்க. ஐயோ இவன் என்ன பேய் மாதிரி ஓடி வரான். உடனே நம்ம ஹீரோ அவங்க எல்லாரும் தள்ளி விட்டுட்டு நம்ம சேர்மனோட பாடி இருக்குல்ல அந்த இடத்த போய் பாக்குறான். யாரு பாணி கொஞ்சம் நவுந்து போ, நான் என் உடம்புக்குள்ள திரும்ப போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சேர்மனோட பாடி கிட்ட வரான். ஆனா பாடி கிட்ட வந்ததும் அவனுக்கு ஏதோ ஆகுது, அதாவது அவனோட ஹார்ட் பீட் வேகமா துடிக்குது, அவனோட மூளையும் பயங்கரமா வலிக்குது, அதாவது அவனுக்கு உயிர் போற மாதிரி இருக்கு. அப்பதான் நம்ம ஹீரோக்கு தெரிய வருது, சேர்மன் பாடி கிட்ட நெருங்க பார்த்தா சேர்மனும் செத்து போயிருவாரு, நம்ம ஹீரோவும் செத்து போயிருவாருன்னு தெரிஞ்சுக்கிறான். அவரோட பல்ஸ் வேற வேகமா குறைஞ்சுக்கிட்டே வருது. சோ தலைவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சோ நம்ம சேர்மன் ஹூஜினோட உடம்புக்குள்ள மாட்டிக்கிட்டாரு, நம்ம ஹூஜின் சேர்மனோட உடம்புக்குள்ள மாட்டிக்கிட்டான். இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது, என்னென்ன ஃபன்லாம் நடக்க போகுதுன்னு அடுத்த எபிசோட்ல பாப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, அதோட சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோல மீட் பண்ணுவோம்.